ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏகப்பட்டது இருந்தாலும், எப்போ என்ட்ரி, எப்போ எக்ஸிட்ன்னு கிளியர் கட்டாக சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலுமே, அதை அப்ளை பண்ணுறதுக்கு 6000 ஸ்டாக்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் எந்த ஸ்டாக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, எந்த ஸ்டாக்கை ஸ்பெசிஃபிக்காக ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்றது எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை ஈஸியாக ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம் யூசிங் ட்ரேடிங் வியூ. அதோட ஓவரால் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2023லேருந்து 2025 ஸ்டார்ட் வரைக்கும் 544% போயிருக்கு இந்த ட்ரெண்டுன்ற ஒரு ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிளியர் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் கூட ஏகப்பட்ட பிகர் மூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை நம்ம ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் முன்னாடியே அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ட்ரேடிங் வியூவில் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இண்டிகேட்டர்ஸ் போங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸில் மூவிங் ஆவரேஜ் ஃபார் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ் பை ஜான் அப்படின்னு ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டான ஒரு மூவிங் ஆவரேஜ் செட்டப் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னென்ன மூவிங் ஆவரேஜ்னு காமிக்கிறேன். ஸோ 10 EMA, அதுக்கப்புறம் 21 EMA, அப்புறம் 50 EMA, அதுக்கப்புறம் 200 EMA. ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் மூவிங் ஆவரேஜ் ஆன டெய்லி செட்டப். இதோட மெஜாரிட்டியான ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, ஒவ்வொன்றுமே கரெக்டாக ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆர்டரில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ லைன். ஸோ டெய்லி மூவிங் ஆவரேஜ் 10, அந்த 10 மூவிங் ஆவரேஜும் 21 மூவிங் ஆவரேஜ் 50 அண்ட் 200 இது ஒன்றுமே கரெக்டாக ஆர்டரில் இருந்ததுன்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் அப் ட்ரெண்ட் ஸ்டாக். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியுது, ஒன்ஸ் அந்த அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த 4 மூவிங் ஆவரேஜுமே 1 by 1 தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் தென் செகண்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் தேர்ட் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஃபோர்த் மூவிங் ஆவரேஜ் இது எதுவுமே பிரேக்கே ஆகலை, ஒன்று கீழே போகலை, எல்லாமே லைன் பை லைனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கம்ப்ளீட் அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுது. எப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் இந்த லைனில் இல்லாமல், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லைன் 1, 2, 3 இருக்கு இல்லையா, ஸோ இது இல்லாமல் கீழே இருக்கிறது ஒரு மேபி ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கிறதோ, இல்லை 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த 10க்கு மேலே இருக்கிறதோ, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அந்த ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆகிடுச்சு, அந்த ட்ரெண்டே முடிஞ்சிருச்சுன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போய் நவம்பர்லேயே அந்த ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7000 லெவல்லேயே ஒரு எக்ஸிட் சிக்னல் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த பர்டிகுலர் ஸ்டாக் கீழே தான் போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த கம்ப்ளீட் அப் ட்ரெண்ட் இன்டாக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 6000 ஸ்டாக் இருக்குன்னா இந்த 6000 ஸ்டாக்குக்குமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை நம்ம ஒவ்வொன்றா மேனுவலாக போய் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரீனர்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறதுனால இது டெய்லி மூவிங் ஆவரேஜ் எடுத்துருச்சு. இப்போ நான் 5 minutes டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணிட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5 minutes டைம் ஃப்ரேமில் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் கம்ப்ளீட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 3% ஆல்ரெடி அப்பில் இருக்குது. அண்ட் இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே செட்டப் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்மால் மூவிங் ஆவரேஜ், மீடியம் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஹையர் மூவிங் ஆவரேஜ்னு இருக்குது. ஸோ 5 EMA அண்ட் 8 EMA அண்ட் 13 EMA. ஸோ அந்த மாதிரி வைக்கும் போது ஸோ இந்த ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கீழே ஒன்று கரெக்டாக அலைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக அலைன் ஆகிருந்தால் அது அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கையும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நீங்கள் இன்ட்ராடேக்கு பண்ண போகிறீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 30 minutesக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்கேனரை ரன் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டாக்குக்கு கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு பேட்டர்னில் இருக்குது கொடு அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் த டே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா டெய்லி பேசிஸில் எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் இதே அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மூவிங் ஆவரேஜ், மீடியம் மூவிங் ஆவரேஜ், அப்புறமா ஒரு ஸ்லோ மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி லைன் பை லைனாக கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ நீங்கள் அந்த பொசிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறது எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸை நம்ம ட்ராக் பண்ண போகிறோம், என்ன ஸ்பெசிஃபிக் யூனிவர்ஸை ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ட்ரேடிங் ஸ்க்ரீனர்னு ஒரு லிங்க் இருக்குது, அங்கே போங்க. போனதுக்கப்புறமா அதில் எக்ஸ்சேஞ்சில் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு இண்டெக்ஸில் சப்போஸ் நீங்கள் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிஃப்டி 50 கொடுத்துருங்க. இப்போ நிஃப்டி 50 கொடுத்துட்டு அதில் அந்த நிஃப்டி 50ல் இருக்க 50 ஸ்டாக்கும் வந்துடும். ஸோ நீங்கள் அதில் ஜஸ்ட் என்ன ஸ்டாக் அந்த 50 ஸ்டாக்குமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் டு வாட்ச் லிஸ்ட் கொடுக்கலாம்.
ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆட் செலக்டட் டு வாட்ச் லிஸ்ட் இருக்குல்ல, கிரியேட் நியூ லிஸ்ட் கொடுத்துட்டு நான் நிஃப்டி 50 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ என் வாட்ச் லிஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போது நான் என்னோடய ஸ்க்ரீனருக்கு போயிட்டு நான் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் ஸ்கேன் பண்ணி எது எதுக்கெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அது மட்டும் கொடுன்னு நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூ போங்க, போனதுக்கப்புறம் ப்ராடக்ட் போங்க, ப்ராடக்ட்டில் ஸ்க்ரீனர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்ததுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா பைன் ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுதான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பீட்டா வெர்ஷன் லேட்டஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் ட்ரேடிங் வியூ. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் என்ன ஸ்டாக், இப்போ நான் நிஃப்டி 50 வச்சுருக்கேன்னா நிஃப்டி 50 செலக்ட் பண்ணிவிட்டேன். அதில் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம முன்னாடியே என்ன வச்சுருந்த இந்த இண்டிகேட்டர் மூவிங் ஆவரேஜ் ஃபார் ஆல் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபேவரேட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இங்கே வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ்லாம் இந்த 50 ஸ்டாக்கில் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது கண்டிஷன், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்னால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி மூவிங் ஆவரேஜில் 4 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் செகண்ட் மூவிங் ஆவரேஜ், அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது செகண்ட் மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் தேர்ட் டெய்லி மூவிங் ஆவரேஜ். அண்ட் அடுத்தது அதே மாதிரி தேர்ட் மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஃபோர்த் மூவிங் ஆவரேஜ். ஸோ தட் 4மே கரெக்டாக அப் ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போது ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டெய்லி டைம் டேபிள் இருக்குது. அதேமாதிரி ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த 50 ஸ்டாக்குமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த 50 ஸ்டாக்கில் 7 ஸ்டாக் தான் நம்ம கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட ஓவரால் ட்ரெண்ட் இப்போ இதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆய்ச்சர் மோட்டார்ஸ் இல்லை வாட் எவர் ஸ்டாக்ஸ் நீங்கள் வேணுமோ அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, சரி சப்போஸ் கொட்டாக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கரெக்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் இந்த 7 ஸ்டாக் நிஃப்டி 50ல் ரொம்பவே புல்லிஷாக காமிக்குது. ஏன்னா அதே மாதிரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜுமே ஒவ்வொரு லைனில் கரெக்டாக 1 by 1 இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் அஸ் அ பர்ஃபெக்ட் அப் ட்ரெண்ட் ஸ்டாக். ஸோ இப்போ இதையே நம்ம இன்ட்ராடேக்கு நம்ம வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த டெய்லி இந்த எல்லாருமே ரீசெட் பண்ணிவிடுங்க. டெய்லி மூவிங் ஆவரேஜ் நம்ம வச்சு இந்த கண்டிஷன்ஸை அதுக்கப்புறமா இந்த டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா 1 டேலேருந்து 5 மினிட்ஸ் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ அதே கண்டிஷன் நான் இன்ட்ராடேயில் வைக்க போகிறேன். ஸோ இன்ட்ராடேயில் ஐ வாண்ட் இன்ட்ராடே 1 ஷுட் பி கிரேட்டர் தென் இன்ட்ராடே 2. அதே மாதிரி இன்ட்ராடே 2 மூவிங் ஆவரேஜ் ஷுட் பி கிரேட்டர் தென் இன்ட்ராடே 3 மூவிங் ஆவரேஜ். ஜஸ்ட் இந்த 2 கண்டிஷன்ஸ் வச்சு போட்டாலே முதல் 3 இன்ட்ராடே செட்டப் இருக்கு இல்லையா, முதல் 3 மூவிங் ஆவரேஜ் செட்டப்பு ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக லைன் பை லைனாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா இந்த நிஃப்டி 50ல் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இப்போ அடானி போர்ட்ஸ்னால் இப்போ அடானி போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அடானி போர்ட்ஸில் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எல்லா ஸ்டாக்குமே 1 by 1 மேலே இருக்குது. ஸோ கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரு ஆகணும்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜும் 1 by 1 கீழே ஒன்றுக்கு ஒன்று கீழே இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஷார்ட் லிஸ்ட் எந்த ஸ்டாக்ஸில் இதுலேருந்து நீங்கள் வேணும்னு ட்ரேட் பண்ணுறதுல ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக அது உள்ளே போய்ட்டு பிரேக் அவுட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரு பண்ணலாம், இல்லை ஃபுல் பேக்கில் என்ட்ரு பண்ணி. ஸோ இந்த ஸ்க்ரீனருன்ற ஒரு டூலு உங்களை ப்ராப்பராக என்ன ஸ்டாக் லிஸ்ட்டு இல்லை ஒரு பெரிய ஸ்டாக் யூனிவர்ஸ் இருக்குது அதில் எனக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது நீங்கள் உங்களோட ஓன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்லி எனக்கு நான் வேறு ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு பர்ஸ்ட் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை வால்டைலாக இருக்குது, இது வரைக்கும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து 1 டேயில் ஒரு 10% மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு, இல்லை 1 டேயில் வந்து 5% மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஸ்கேன் பண்ணி நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி வேணும்னா அதை பர்ஸ்ட் பவர் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்ம அதுக்கான செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்கேன் கொடுத்தேன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணி அதோட ஓவரால் பர்ஸ்ட் பவர் என்னன்னு கொடுத்துரும். ஸோ இப்போ நான் ஷார்ட் பண்ணும்போது அடானி என்டர்பிரைஸ் தான் இருக்கிறதுலே அதிக நம்பர் ஆஃப் ஸ்கோரில் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் மற்ற எல்லா ஸ்டாக்குமே இந்த 000 இருக்குதுன்னா இதெல்லாம் பெரிய வால்டிலிட்டியே இல்லை. ஸோ நிஃப்டி 50ல் அடானி என்டர்பிரைசஸ் மட்டும்தான் இட் இஸ் ஒர்த் டு ட்ரேட் ஃபார் ஷார்ட் டர்மாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேவாக இருக்கலாம். ஏன்னா அதுதான் அதிகமான ட்ரெண்டிங் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ நிஃப்டி 50லேருந்து நான் நிஃப்டி 500 மூவ் பண்ணிவிட்டு அதே ஸ்கேனை ரன் பண்ணேன்னா இப்போது அந்த நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கண்டிஷன் அதிகமாக பர்ஸ்ட் பவர் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டாக்கு, ஐஆர்எஃப்சி, அடானி எனர்ஜி, அடானி க்ரீன், ஸோ இதுக்கெல்லாம் தான் அதிகமான பவர் பர்ஸ்ட் பவர். ஸோ விச் மீன்ஸ் தட் யாரெல்லாம் வந்து எனக்கு அதிக பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டாக் தான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் விஷயம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ETF வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 15 ETF இருக்குது.
ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தனியாக எஸ்ஐபி பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து மாதம் நீங்கள் ₹500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓவர் த என் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எஸ்ஐபிக்கு வச்சு நான் ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ மந்த்லி அப்படின்னு நான் செக் பண்ணிட்டு ஸ்கேன் கொடுத்தேன்னா, ஸோ ஒவ்வொரு மாதமும் இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஓவராலாக இன்வெஸ்டட் அமௌண்ட்டு என்னோட டோட்டல் வேல்யூ அதுவும் வந்திருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக போயிட்டு நம்மளோட எஸ்ஐபி செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி எல்லா இடிஎஃப்லையும் செக் பண்ணிட்டேன். ஸோ நிஃப்டி பிஸ் இடிஎஃப்பில் ஓவராலாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குது ஓவர் த பீரியடில். ஜூனியர் பிஸில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளோட கண்டிஷன்ஸை எல்லா ஸ்டாக்கும் ஸ்க்ரீன் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க ஓவரால் ரிசல்ட்ஸ் அது ஈஸியாக கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த செட்டப் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக எனிதிங் யூ கேன் ஷார்ட் லிஸ்ட். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை இடிஎஃப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஒரே டைமில் ஸ்கேன் பண்ணி அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது ஈஸியாக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன் எடுக்கிறதுக்கு மச் சிம்பிளராகவே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் see you guys next week with other video. Bye.